கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்பிள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்ஸுமே லான்ச் பண்ணாம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 43% பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஆப்பிள் நியோ 69,900ல இருந்து 79,900 ஆகும். ஐபேட் 34,900ல இருந்து 49,900 ஆகும். ஆப்பிள் டிவியோட பிரைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14,900ல இருந்து 25,900 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இல்ல. ஆப்பிளோட இந்த மூவ் மார்க்கெட்ல பலருக்குமே அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சு. ஆப்பிள் அவங்க ப்ராடக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண அதே நாள்ல அவங்க ஷேர் பிரைஸுமே 5 to 6% டவுன் ஆயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பிரைஸ் இன்க்ரீசிங் அவாய்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு ஆப்பிள் சிஇஓ டிம் குக். இப்போ நீங்க நினைக்கலாம், எதுக்கு இதை வளவலன்னு பேசிக்கிட்டு எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க போறாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக தானே. ஆனா அதுதான் இல்லை. நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே லான்ச் பண்ணல, ப்ராடக்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வரல, ஃபியூச்சர் அப்கிரேடும் பெருசா எதுவும் இல்லை. அப்படி இருந்துமே ஆப்பிள் அவங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால? இது எல்லாத்துக்குமே ஹிடன் ஃபேக்டரா இருக்கிறது மெமரி. அந்த மெமரி தான் நெக்ஸ்ட் நீங்க வாங்க போற போனு, லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ்னு சொல்லி எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களோட பிரைஸையுமே இன்க்ரீஸ் பண்ண போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? 1957ல இருந்து 2020 வரைக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் மெமரியோட பிரைஸ் வந்து 10x குறைஞ்சிருக்கு. எப்படின்னா, டெக்னாலஜிஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால மெமரியோட பிரைஸையுமே குறைக்க முடிஞ்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில அந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிருச்சு. மெமரியோட பிரைஸ் குறையில, மாறாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காரணம், ஏஐ வளர வளர உலக அளவுல மெமரியோட யூசேஜுமே இன்க்ரீஸ் ஆச்சு. மெமரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ். எல்லா டிவைசஸுக்குமே இவனுக்கு 2 பேரும் காமனா தேவை. அவன் தான் ப்ராசஸர் அண்ட் மெமரி. ப்ராசஸர் அப்படிங்கிறது பிரைன் மாதிரி, மெமரி அப்படிங்கிறது ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி. என்னதான் ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ப்ராசஸரை வாங்கி போட்டு ஒர்க் பண்ணாலுமே அவன் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் ஸ்பேஸை கொடுக்குறவன் தான் மெமரி. ஸோ இதனாலதான் மெமரியோட டிமாண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஏஐ மாடல்ஸ், சாட்ஜிபிடி மாதிரியான சிஸ்டமுக்கு ஹியூஜ் மெமரி தேவைப்படுது. ஆனா நார்மல் ஆப்புக்கு எம்பி ஆர் ஜிபி மெமரிஸ் இருந்தாலே போதும். ஆனால் ஏஐ மாடல்ஸ்க்கு வந்து டெராபைட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த ஏஐ ட்ரைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு இமேஜை சாட்ஜிபிட்ட போட்டு ஒரு மாதிரி பண்ணி கொடுறான்னு சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி இல்லடா, இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி நம்ம மறுபடியும் அனுப்புவோம். இந்த மாதிரி இது ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே டேட்டாவை வச்சு மல்டிபிள் டைம்ஸ் வந்து சாட்ஜிபிடி வந்து லோட் பண்ணுது. அதனால மல்டிபிள் ஜிபிஎஸ் வந்து ஒரே டைம்ல ரன் ஆகுது. இதனோட டிமாண்ட் தெரிஞ்சுதான் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரிய நிறுவனங்கள்லாம் மேசிவான டேட்டா சென்டரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டேட்டா சென்டர்ல தான் ஆயிரக்கணக்கான ஜிபிஎஸ் அண்ட் மெமரிஸுமே இருக்கும். ஜிபியு அப்படிங்கிறது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஏஏ மாதிரியான மாடலுக்குலாம் ஹெச்பிஎம் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்பிஎம்ங்கிறது ஹை பேண்ட்வித் மெமரி. இவன் நார்மல் ரேம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுவான். அது இல்லாமல் ரொம்பவுமே காஸ்ட்லியும் கூட. ஏஐயோட வளர்ச்சி ஸ்டார்ட் ஆனதுமே இந்த ஹெச்பிஎம்மோட டிமாண்டுமே ஸ்கை ராக்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இதனாலதான் என்னவோ எஸ்கே இனிக்ஸ், சாம்சங் அண்ட் மைக்ரோன் மாதிரியான மெமரி ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் சிம்பிளா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அது என்னன்னா, எங்க ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க நினைக்கிறது கரெக்டு தாங்க. ஏஐக்கான மெமரிஸை மேனுஃபேக்சரிங் பண்றதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நார்மல் ரேம் ப்ரொடக்ஷனுமே குறைச்சிட்டாங்க. ரெகுலர் யூசேஜ் டிவைசஸ் கிடைக்க வேண்டிய மெமரிஸுமே குறைஞ்சிருச்சு. இதோட இம்பாக்டா தான் நெக்ஸ்ட் வர போற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸோட பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. பிகாஸ் இப்போ வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுக்குமே மெமரிங்கிறது தேவைப்படுது. இப்போ ஆப்பிள் பக்கம் வருவோமா? ஆப்பிள்கிட்ட 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணது. ஆப்பிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்லை. அதனால ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல ஏஐ சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய வரப்போகுது. ஸோ அதனால இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வீடியோ பாதிக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கும் பெரிய மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you and take care.